உலகெங்கும் வாழுகிற தமிழ் நெஞ்சங்கள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிற அல்லது பேச இருக்கிற தலைப்பு என்னவென்றால், ஊரக உள்ளாட்சி தேர்தல்களையும் கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல்களையும் நடத்த ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் தயங்குகிறதா அல்லது பயப்படுகிறதா என்கிற தலைப்பிலேயே இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தமட்டில் கடந்த கால திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இந்த சங்கங்களுக்கு தேர்தல் நடத்தாமலேயே கிடப்பில் போட்டிருந்த வரலாறு நிகழ்ந்ததை நாம் அறிவோம். தேர்தல்கள் நடைபெறாமல் அதிகாரிகளுடைய ஆளுகைக்கு கீழ் செயல்பட்டு கொண்டிருந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு 2013ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைமை புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் தேர்தல் அறிவித்து நடத்தி தந்தார்கள். நாடு முழுவதும் பல ஆயிரக்கணக்கான கூட்டுறவு சங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்தின் கீழ் ஜனநாயக கடமையாற்றுகிற அந்த பொறுப்புகளுக்கு வந்த வரலாறு 2013ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் நிகழ்ந்த வரலாறை நாம் மறந்துவிட முடியாது. 5 ஆண்டுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட அந்த கூட்டுறவு நிர்வாகங்கள் 2018ஆம் ஆண்டு தங்களுடைய பொறுப்புகளுக்கான அந்த காலத்தை பூர்த்தி செய்ததற்கு பிறகு 2018ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் மீண்டும் தேர்தலை அறிவித்து தேர்தலை நடத்தி தந்த பெருமை அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஆளுமை மிக்க தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சாரும் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. 2018ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலை நடத்தி ஜனநாயக கடமையாற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகங்களை பொறுப்புகளில் அமரச் செய்த அந்த ஆற்றல் மிகுந்த அதிமுக அரசாங்கத்தின் தலைமை மதிப்பிற்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய அரசாங்கம் 2021 சட்டமன்ற தேர்தல் களத்தில் ஆட்சி அதிகாரத்தை இழந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் கோட்டை கொத்தளத்துக்கு வருகிறது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் 2022ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வருகிறது. என்ன மசோதான்னா, தமிழ்நாட்டில் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கென்று பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிற அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான அந்த காலக்கெடு பீரியடை 5லிருந்து 3 ஆண்டுகளாக குறைக்கிற அந்த ஒரு சட்டத்தை சட்டமன்றத்திலே இயற்றுகிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம். சட்டமன்றத்திலே சட்டம் இயற்றப்பட்டதற்கு பிறகு அந்த சட்டம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தமிழக ஆளுநர் அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டாக வேண்டும். அந்த சட்ட திருத்த மசோதா மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்கு அனுப்பப்படுகிறது. அதை பார்த்த ஆளுநர், இது ஜனநாயக படுகொலை, இந்த ஜனநாயக படுகொலைக்கு நான் எந்த காலத்திலும் துணை போக முடியாது என்று சொல்லி அரசாங்கம் கொடுத்த அந்த சட்ட திருத்த மசோதாவை
ஆளுநர் நிராகரித்தார். அதற்கான ஒப்புதலை வழங்காமல் ஆளுநர் அந்த மசோதாவை நிராகரித்த வரலாறு தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலே நடந்தேறியது. அருமைக்குரியவர்களே, 2023ஆம் ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கான நிர்வாகம் கிட்டத்தட்ட 90% நிர்வாகத்தினுடைய காலம் நவம்பர் திங்களில் முடிவுக்கு வருகிறது. அது முடிவுக்கு வந்த உடனேயே தான் நாடாளுகிற முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தேர்தலை கூட்டுறவு சங்கங்களுக்கு அறிவிக்கிறார். அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் தேர்தல் அறிவிக்கிறது. தேர்தல் அறிவித்த உடனே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா, நான் அடிக்கிறது மாதிரி அடிப்பேன், நீ சிரிக்கிறது மாதிரி சிரிச்சுக்கோ என்று சொல்வதை போல அரசாங்கம் தேர்தலை அறிவிக்கிறது. ஒருவர் உயர் நீதிமன்றத்தை நாடுகிறார். உயர் நீதிமன்றத்துக்கு சென்றவர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவிலே அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுக்கான அறிவிக்கப்பட்டிருக்கிற கூட்டுறவு சங்க தேர்தல்களை தடை செய்ய வேண்டும். தடை செய்வதற்கான காரணம் என்ன அவர் சொன்னாருன்னா, நாடெங்கும் இருக்கிற கூட்டுறவு சங்கங்களிலே இருக்கிற உறுப்பினர்கள் முறையற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த உறுப்பினர்கள் போலி உறுப்பினர்கள் பலரும் இருக்கிறார்கள். போலி உறுப்பினர்கள் களையப்பட்டாக வேண்டும். ஆக போலி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா போலி உறுப்பினர்கள் களையப்பட்டாக வேண்டும்னு சொன்னா எப்படி, அதற்கான சாத்தியதை எப்படி செய்ய முடியும்? கோர்ட்டு கேட்கிற நேரத்தில் அந்த மனுதாரனுடைய தரப்பிலே சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறதுன்னா, ஒவ்வொரு கூட்டுறவு சங்கங்களிலேயும் உறுப்பினர்களாக இருக்கிறவர்களுடைய விவரத்தோடு, உறுப்பினர் விவரங்களோடு அவருடைய ஸ்மார்ட் கார்டு விவரங்கள், குடும்ப அட்டை விவரங்களையும் அவருடைய ஆதார் கார்டு விவரங்களையும் இணைக்க வேண்டும். அப்படி இணைக்கிற போது அந்த உறுப்பினர் போலியானவர் அல்ல, உண்மையான உறுப்பினர் என்கிற இடத்துக்கு அடையாளப்படுத்தப்படுவார். ஆக இந்த பணிகளை செய்து முடித்ததற்கு பிறகுதான் தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்லி வழக்கு தொடுத்த மனுதாரர் நீதிமன்றத்தில் சொல்ல, அரசாங்க தரப்பிலே ஆஜரான அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே 6 மாதங்கள் அவகாசம் கேட்கிறார். எதற்குன்னா, இந்த பணிகளை எல்லாம் செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு 6 மாதம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டு நீதிமன்றமும் 6 மாதங்கள் அவகாசம் கொடுக்கிறது. 6 மாதம் அவகாசம் கொடுத்ததற்கு பிறகு உடனடியாக தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் அலுவலகம் இந்த பணிகளை முடுக்கி விடுகிறது. அத்தனை கூட்டுறவு சங்கங்களுக்கும் சர்க்குலர்ஸ் பதிவாளருடைய தரப்பிலே இருந்து அனுப்பப்படுகிறது. அதிலே பல்வேறு வழிமுறைகளை பதிவாளர் சொல்லுகிறார். இன்னென்ன காரியங்களை கூட்டுறவு சங்கங்கள் இன்னென்ன தேதிகளுக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளாகவே இந்த இருக்கிற உறுப்பினர்கள் அந்த உறுப்பினருடைய விவரங்களோடு அவர்களுடைய ஆதார் அட்டை விவரங்களை இணைக்க வேண்டும், அவர்களுடைய குடும்ப அட்டை விவரங்களை இணைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு டெட்லைனையும் மரியாதைக்குரிய பதிவாளர் அலுவலகம் அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் சர்க்குலர்ஸாக கொடுக்கிறது. இதை பின்பற்றி கூட்டுறவு சங்கங்களும் செயல்படுகிறது. இருக்கிற உறுப்பினர்களுக்கெல்லாம் அடையாள அட்டை பெறுகிற, அந்த ஆதார் அட்டைகளை பெறுகிற பணி, அந்த ஸ்மார்ட் கார்டு விவரங்களை பெற்று இணைக்கிற பணிகளை எல்லாம் விரைந்து கூட்டுறவு சங்கங்கள் செய்கிறது. கொடுக்கப்பட்ட அந்த டெட்லைனுக்கு உள்ளாகவே அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்படுகிறது. அந்த பணிகள் முடிக்கப்பட்ட நிலையிலே மரியாதைக்குரியவர்களே, அருமைக்குரியவர்களே, கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. என்ன சொல்லுதாங்கன்னா, இந்த பணிகள் முற்றிலுமாக நிறைவு செய்யப்படவில்லை. அப்படி இந்த பணிகள் நிறைவு செய்யப்படாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த ஆதார் அட்டையையும் ஸ்மார்ட் கார்டு அட்டையையும் இணைக்காத அந்த மெம்பர்ஸ் எப்படி வாக்களிக்க முடியும் என்பது போன்ற ஒரு அச்சத்தை, ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். நான் பணிவோடு குறிப்பிட விரும்புகிறேன், என்னன்னா, பதிவாளருடைய சுற்றறிக்கை மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே ஒவ்வொரு கூட்டுறவு சங்கங்களுக்கும்
யார் நியமிக்கப்படுவார்னா வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிற அதிகாரி நியமிக்கப்படுவார். அப்படி வருகிற அந்த அதிகாரி அவர் 2 விதமாக என்ன பண்ணணும்னா வாக்காளர் பட்டியலை வெளியிடணும். ஒரு பட்டியல்ல ஆதார் அட்டையையும் ஸ்மார்ட் கார்டு அட்டையையும் இணைத்த உறுப்பினர்களுடைய பட்டியலை வெளியிடணும். இன்னொரு இடத்துல ஆதார் அட்டையையும் ஸ்மார்ட் கார்டு விவரங்களையும் இணைக்காத இருக்கிற உறுப்பினர்களுடைய விவரங்களை வெளியிடணும். அதுல இருந்து அந்த இணைக்காத உறுப்பினர்களுடைய பட்டியலிலே இருக்கிறவர்கள் விருப்பப்படுகிறவர்கள் இணைத்துக் கொள்வதற்கு 3 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த 3 நாள் அவகாசத்துக்குள்ளே தானாக முன்வந்து இணைத்துக் கொள்ளுகிற உறுப்பினர்கள் ஏற்கனவே இணைத்த உறுப்பினர்களோடு அந்த பட்டியலிலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆக அப்படி சேர்த்து கொள்ளுகிற அந்த பட்டியலில் இருக்கிற உறுப்பினர்கள், சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் எதிர்வருகிற தேர்தலில் வாக்களிக்கிற உரிமையை பெறுவார்கள். அவர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலிலேயும் போட்டியிடுகிற தகுதியை பெறுவார்கள் என்கிற செய்தியை மிக தெளிவாக பதிவாளர் சர்க்குலர் சொல்லுகிறது. ஆக இப்படி இருந்தும் கூட இதையெல்லாம் மறைத்துவிட்டு இன்றைக்கு அரசாங்கம் கூட்டுறவு சங்க தேர்தல்களை நடத்துவதற்கு முன்வராமல் தயக்கம் காட்டுகிறது. கூட்டுறவு சங்க தேர்தல்களை மட்டுமல்ல பெரியவர்களே, இன்றைக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவதற்கும் இந்த அரசாங்கம் பயப்படுகிறது. ஊரக உள்ளாட்சிகளுக்கான காலம், பதவிக்காலம் முடிந்துவிட்டது. நாடு முழுவதும் ஊரக உள்ளாட்சிகள் இன்றைக்கு காலியாக இருக்கிறது. உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று சொல்லுகிற நம்முடைய தமிழகம், கூட்டுறவே நாட்டுயர்வு என்று சொல்லுகிற நம்முடைய தமிழகம், இன்றைக்கு இங்கே நடைபெறுகிற அரசாங்கம் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு மறுக்கிறது, கூட்டுறவு தேர்தலை நடத்துவதற்கு மறுக்கிறது. அருமைக்குரியவர்களே, கூட்டுறவு சங்கங்கள் தான் இந்த நாட்டிலே விவசாயிகளுக்கு வாழ்வு கொடுக்கிற சங்கங்களாக இருக்கிறது. விவசாய பெருங்குடி மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பல்வேறு லோன் போன்ற காரியங்களை அவர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் கூட்டுறவு சங்கங்கள் தான் அதற்கு மூல காரணமாக இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டுறவு சங்கங்கள் இன்றைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தாலே நசுக்கப்படுகிற இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக எதற்காக இந்த அரசாங்கம் இந்த கூட்டுறவு சங்கங்களை நசுக்குகிறது, ஒடுக்குகிறது என்பதுதான் இன்றைக்கு மில்லியன் டாலர் கேள்விகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இந்த காணொளி மூலமாக ஆளுகிற அரசாங்கத்துக்கு, இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், இந்த அரசாங்கம் கூட்டுறவு சங்கங்களுக்கும் ஊரக உள்ளாட்சிகளுக்கும் தேர்தல் நடத்துவதற்கு முன்வருமா? நாட்டு மக்களை அடிப்படை உரிமைகளை பெறுவதிலே இருந்து இழந்து தவித்து நிற்கிற மக்களை இந்த அரசாங்கம் காப்பாற்றுமா? அருமைக்குரியவர்களே, 2024 ஹாட்ரிக் வெற்றியை பெற்றுவிட்டோம். நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலேயும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வெற்றி பெற்று விட்டது என்று சொல்லுகிற திமுக, ஒருவேளை கூட்டுறவு சங்க தேர்தல்களிலே நாம் தோல்வியை பெற்று விடுவோமோ? அப்படி தோல்வியை பெற்றுவிட்டால் நாம் கட்டமைத்து வைத்திருக்கிற அந்த வெற்றி என்கிற பிம்பம் தகர்ந்து போய்விடுமோ என்கிற தயக்கம் இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது. ஆகவே அருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய கூட்டுறவு சங்கங்களுக்கு அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நீங்கள் பல்வேறு இடங்களிலே சொல்லி இருக்கிறீர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு உடனடியாக தேர்தல் நடத்தப்படும் என்று. உங்களுடைய செய்திப்படி கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் முன்வருமா? ஜனநாயக கடமையாற்றுமா? இந்த அரசாங்கம் மக்களை பாதுகாக்குமா? சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் இந்த அரசாங்கம் ஒளியேற்றுமா என்கிற கேள்வியை இந்த அரசுக்கு முன்னாலே வைத்து செவிமடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த காணொளி மூலமாக இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பினை தந்தவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரியவர்களே, இந்த காணொளியை காண்கிறவர்களே, என்றும் எடப்பாடியார் என்கிற என்னுடைய இந்த யூடியூப் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்க. அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவினை எனக்கு தாருங்கள் என்று உங்களை பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.